என்று 100 லட்சம் பொன்னை கொண்டு வந்து சன்மானமாக தந்து இவ்வாலயத்திலே நம்மளை கௌரவித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக பாடுகிற நம்ம 6 பேர்களுக்கும் எந்த ஊருக்கு வந்தாலும் மாலை மரியாதை செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படிதானப்பா? அதை ஒரு அன்பாக எடுத்து நம்ம இந்த வனப்பீட்சியம்மனுடைய ஆலயத்தில் பாடுகிற 6 பேர்களுக்கும் மாலை அணிவித்து கௌரவித்தவர்கள் இந்த கோவிலை சார்ந்த பொறுப்பாளர் அன்னார் அவர்கள். கோவிலை சார்ந்த அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் மாலையில் பார்த்தேன்னா முக்கியமான பூ ரோஜா. ரொம்ப நல்லா இருப்பா பாத்துக்கோ. எல்லா பூவை விட ரோஜா பூக்கு மட்டும் ஒரு தனி மகத்துவம். அந்த பூ மட்டும் சாப்பிட்டுக்கிடலாம். அப்படியா அம்மா? பருவு ரோஜா பூ சாப்பிட்டேன்னா ராசாப்பு கடல ஒரு அப்படியா? தெரியாத கேட்டுக்கோ. காதலர் தினத்துல ரோஜா பூ தான் கிஃப்டா கொடுப்பாங்க. எந்த ரோஸ்னாலும் கொடுக்கலாம். எப்பா பிச்சி இருவாச்சி வாடாமல்லி வளர் மல்லிகை சூடாமல்லி சுண்டு மல்லிகை மறி கொழுந்து. ஆமா இது என்ன பூ? லில்லி பூன்னு சொல்லுவாங்க. சம்மங்கி. இந்த பூலதான் ரொம்ப மனமா இருக்குமா. அந்த பூ இங்க வச்சா 7 ஊருக்கு மணக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரிட்ஜில வைக்காத சம்மங்கி. பிரிட்ஜில வைக்காத சம்மங்கினா நல்லா மணக்கும் பாத்துக்கோ. ஆமா அதுதான் வாசனை வீசக்கூடிய பூ. மலர்களை ஒன்றாக கோர்த்து பொன் மாலையாகவும் மலர்களை ஒன்றாக கோர்த்து மலர் மாலையாகவும் அன்பை ஒன்றாக கோர்த்து அன்புடன் மாலையாகவும் அடியாளுக்கு நல்ல ஆன துதிக்கை மாலை. அதான கேட்டேன். நீ சின்ன பையன்ப்பா. அதான ஆளுக்கு தகுந்தாப்புல மாலை போட்டிருக்காங்க. அதாவது நாங்க 2 பேரும் தள்ளி இருக்கோம்ல, அதான் எங்களுக்கு ஆன துதிக்கை மாலை போட்டிருக்காங்க. இந்த பாரு மாலை உனக்கு இப்படி ஆட்ட தெரியாது. அதான் அங்கங்க ஓடுற கையில மாலை கொடுத்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதுதான் பார்த்து ஆட்டணும். ஆட்டணும் உதிராம ஆட்டணும் பாத்துக்க. மாலைக்கு வலிக்காம பூ ஆட்டணும். பூ பத்திரமா வச்சு வாழ தெரியணும் பாத்துக்கோ. நமக்கு மலர் மாலை மாணிக்க மாலையாகவும் கோவில் சார்பாக நமக்கு அணிவித்து வாளையத்திலே கௌரவித்திருக்கிறார்கள். நம்ம அப்பா இவளுக்கு பார்த்தேன்னா கழுநீர் குளம். ஆமா நான் இருக்க ஊர் தான் அவளுக்கும் பாத்துக்கோ. இனிமே வந்து பாரு. ஆமா நம்ம பிள்ளைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று அணிவித்து கொண்டுட்டு வராரு. உரக்காம அச்சடிச்சு காய வச்சிருக்காராம். எடுத்துட்டு வருவாராம். நைட்டு வேற இருக்க இப்பமே கேக்குற. ஏடிஎம்ல எடுக்கணும்னா கீழே தான் மிஷின் இருக்கு பாத்துக்க. அதானே நீ இருக்கும். முடியலன்னா ஜிபே பண்ணிருங்க. ஜிபே பண்ணா நெட்வொர்க் இல்ல பாத்துக்க. நெட்வொர்க் மட்டும் இருந்தா ஜிபே எல்லாரும் பண்ணிடுவாங்க. நெட்வொர்க் இல்லாம தான் ரொம்ப சங்கடமா இருக்கு பாத்துக்கோ. ஆமா கண்பிளி புத்தன் அண்ணார் அவர்களும் அதாவது கோயமுத்தூரை சார்ந்த அன்பர்களும் வீரவநல்லூரை சார்ந்த அன்பர்களும் இந்த கோவில் பொறுப்பாளர்கள் அனைவரும் வளர வேணும் வளர